ஸோ வாட் இஸ் ஜிஐ டேக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஐடியா தேவை. ஸோ வாட் இஸ் ஜிஐ டேக்? ஜிஐ டேக்னா என்ன அப்படின்றத பாருங்க. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஸோ மதுரமல்லி, திருநெல்வேலி அல்வா, திண்டுக்கல் பூட்டு, ஆ அதுக்கப்புறம் வந்து சென்னையில என்னடா ஃபேமஸ்? சென்னையில எல்லாமே ஃபேமஸு. தஞ்சாவூர்ல என்ன ஃபேமஸு? கும்பகோணத்து வெத்தல. அதுக்கப்புறம் வந்து திருச்சியில என்ன ஃபேமஸ்? யாராவது சொல்லுங்க. திருச்சியில என்ன ஃபேமஸ்? ஓகே. தலையாட்டி பொம்மை. ஸோ இந்த மாரி வந்து சேலம்னு வந்துட்டா சேலம் மாம்பழம். அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடின்னு வந்துட்டா என்னது? தூத்துக்குடி மக்ரூன். ஓகே. அடுத்தது வந்து சேலம் மாம்பழம். ஸோ ஒரு ஊருக்கும் ஒண்ணு இருக்கா? ஸோ அத வந்து ஒரு ஊருக்கு ஏத்த மாரி வந்து கொண்டு வந்து வைக்கிறது. பாருங்க டார்ஜிலிங் டீ, பாஸ்மதி ரைஸ், காஞ்சிபுரா சில்க்ஸ், மதுரை மல்லி. ஸோ மதுரை மல்லி. அதுன்ற எல்லாமே வந்து ஜிஐ டேக். இப்படி தான் வந்து ஜிஐ டேக் அப்படின்றத குடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆரிஜினேட் வந்து அங்க தான் ஆயிருக்கணும். அந்த இடத்துல ஒரு குட்டி பிசினஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ எதற்காக இத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ பிரிவென்ட் அன்ஆத்தாரைஸ்ட் யூஸ். அன்ஆத்தாரைஸ்ட் யூசஸ வந்து இது பண்றதுக்கு புரொடெக்ட் த ட்ரெடிஷனல் நாலேட்ஜ். ட்ரெடிஷனல் நாலேட்ஜ் ஒண்ணும் இல்ல. சிம்பிள் ஒரு கைத்தறிய வந்து செய்றாங்க அப்படின்னா, ட்ரெடிஷனல் நாலேட்ஜ் அப்படின்றது கண்டிப்பா தேவைப்பட போகுது. அண்ட் ப்ரொமோட் த ப்ரொடியூசர்ஸ். இப்போ இந்த கைத்தறி யாரோ ஒருத்தவங்க வச்சு ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்றப்போ, இதுக்கு ஜிஐ டேக் இருக்கு, இதுக்கு வேல்யூ இருக்கு, இந்த பொருள வந்து மக்கள் வந்து டூரிஸ்ட் வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்றப்போ வந்து, அங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அப்படின்றது வந்து வளரப்படும். அடுத்து வந்து ப்ரொமோட் த ப்ரொடியூசர்ஸ் ஆப்வியஸ்லி பார்த்தாச்சு. இன்க்ரீஸ் தி எக்ஸ்போர்ட்ஸ் பொட்டன்ஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு லாவாவே 1999ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணி ஃபோர்ஸா வந்தது வந்து 15th செப்டம்பர் 2003ல வந்து ஜிஐ டேக்காவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஆர்ஐஎஃப் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழ வந்தது. விச் இஸ் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அட்மிஷன். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கீழ வரும்பொழுது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூட் பண்ணிப்பாங்க. எம்எஸ்எம்இஸ் கிட்ட ஜிஐ டேக் வாங்கி ப்ரொக்யூட் பண்ணிப்பாங்க. அவங்க செய்யற அந்த பிசினஸ வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல குடுத்து ஓரளவு பண்ணுவாங்க. இப்போ மோடி பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஐ டேக் உள்ள பொருட்கள வந்து கொண்டு போய் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஏன் கிஃப்ட்டா குடுக்கணும்? எஸ்பெஷலி இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ பிரான்ஸ்ல சேர்ந்த அந்த மெலோடி குடுத்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு போயிட்டு காஞ்சிபுரம் பட்டு சாரிய குடுத்தாருன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கே வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றப்போ அது நியூஸ்ல வரும். இங்க இருக்க டூரிஸ்ட்டுக்கு வந்து மோடி வந்து இத குடுத்தாரே! இது என்ன? என்னது காஞ்சிபுரத்தில பட்டு. வாட் இஸ் பட்டு? அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க. ஓ! சில்க்லயே சாரி செய்றாங்களா? ஓகே. அப்ப நெக்ஸ்ட் டைம் இந்தியா போம்போது அந்த பொருள வாங்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. விச் இஸ் a கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். இல்ல. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஜிஐ டேக் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆன் நியூஸஸ்ல என்ன வருதோ அந்த நியூஸ மட்டும் பார்த்துக்கலாம். நோடல் மினிஸ்ட்ரி அப்படின்றப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழ தான் இது வருது. அதே மாரி வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜிஐ ப்ராடக்ட்டுக்கு 10 வருஷம் வேலிடிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ரெனியூ அப்படின்றதும் பண்ணிக்கலாம். யாரு வேணாலும் ஜிஐ டேக் அப்ளை பண்ணலாங்க. அந்த புரொடியூசர்ஸ் அசோசியேஷன், இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோ, இல்ல ஸ்டாட்யூட்டரி பாடியோ, இல்ல கோஆப்பரேட்டிவ் சொசைட்டியோ, ஒரு இண்டிவிஜுவலோ யாரு வேணாலும் ஜிஐ டேக்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்க ஊருக்கு சேர்ந்தது அப்படின்றப்போ, கண்டிப்பா இது பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்ரீஸ் அப்படின்றது யாருமே கிடையாது. நல்லா கேட்டுக்கங்க. ஜிஐ டேக்க பொறுத்தவரைக்கும் இன்டர்மீடியேட்டர்ஸ் அதாவது அ இடைத்தரகர், புரோக்கர்ஸ் அப்படின்றவங்க யாருமே கிடையாது. இது ஒரு ஜிஐ டேக் எங்க நாட்டினுடைய பாரம்பரியம், எங்க மண்ணினுடைய பாரம்பரியம். அதை எடுத்து நீங்க வாங்கிட்டு இது பண்ணிக்கலாம். சாரி இண்டிவிஜுவல் மட்டும் கிடையாது. ஒரு சொசைட்டியா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி சாரிடா. ஒரு இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அது பேட்டன்ட் அத சொல்லணும்னு நெனச்சேன் மறந்துட்டேன். இப்போ நீ ஒரு இண்டிவிஜுவலா வந்து இது என்னுடைய பொருள் எனக்கு வந்து வேலிடிட்டி குடுங்க அப்படின்னு சொல்லி வரப்போ வந்து சிங்கிள் மேன் உன்னோடது வரும்போது அது பேட்டன்ட்டா மாறிரும். இப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு அத பேட்டன்ட் பண்ணிக்க முடியும். ஜிஐ டேக் வாங்க முடியாது. ஜிஐ டேக் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் ஜியோகிராபிக்கல் லொகேஷன். அதனால அந்த இடத்தை சேர்ந்தவங்க வந்து கொண்டு போய் குடுக்கணும். தெளிவா சொல்லணும்னு நெனச்சேன். நன்றிகள் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து ஜிஐக்கும் ட்ரேட்மார்க்குக்குமான வித்தியாசங்கள். இங்க பார்த்தாலே தெரியும். பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் ஒரு பிசினஸஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதுக்கும் அங்க தான் மாறுது. கலெக்டிவ் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. அதே மாரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நான் வந்து ஆ அ பழனியில இருக்கேன். நான் பஞ்சாமிர்தம் செய்யலாம்னா தாராளமா செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். அதனால இப்போ சேலம் மாம்பழம்னா அது யாருக்குமே கிடையாதுல்ல. எல்லாத்துக்குமே போய் சேர்ந்தது தானே. அதே மாரி தான். இப்ப அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பூட்டு செய்றேன்னா யார் வேணாலும் பூட்டு செய்யலாம். ஆனா
அந்த ஒரு பூட்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக் டெக்னிக் அப்படின்றது இருக்கு. அந்த டெக்னிக்க நான் கண்டுபிடிச்சு பண்ணணும். கண்டுபிடிச்சாலுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஓனர் வந்து கிளைம் பண்ணுவாங்க. அதான் ட்ரேட் மார்க்குக்கான ஒரு வித்தியாசம். அதே மாரி இது வந்து ஒரு இண்டிவிஜுவலால சேல் பண்ண முடியாது. இது வந்து யாராலும் சேல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ முதல் ஜிஐ ப்ராடக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, 2003ல வந்து ஃபோர்ஸ்ல வந்தது. 4ல வந்தது. ஸோ 2004ல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் டார்ஜிலிங் டீ. ஸோ டார்ஜிலிங். ஸோ வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல வந்து அந்த டீயோடைய லீவ்ஸ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து என்னென்ன பொருட்கள் இதுக்குள்ள வருது அப்படின்னா, ஆப்வியஸ்லி கல்ச்சுரல் ரிலேட்டடான பொருட்கள் எல்லாமே உள்ள வரும். மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஹேண்டிகிராஃப்ட், டெக்ஸ்டைல், மெட்டல் கிராஃப்ட்ஸ் எல்லாமே உள்ள வந்துரும். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கிரனேடு கிரனேட்னா இதுவா? கிரானைட்டு, அதுக்கப்புறம் வேட்டல் இந்த மாரி எல்லாமே உள்ள விஷயங்கள் வரும். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ள வந்துரும். பிரியாணி, மாங்காய் அது இதுன்னு சொல்லி எல்லாமே உள்ள வந்துரும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே அதுக்குள்ள வந்துரும். ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னா, நம்ம இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை மல்லி, காஞ்சிபுரம் சில்க்கு, அதுக்கப்புறம் சேலம் ஃபேப்ரிக்கு, தஞ்சாவூர் பெயிண்டிங்கு, மகாபலிபுரம் ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸு, கர்நாடகா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் கூர்க் அரேபிக் காஃபி. நான் குடிச்சிருக்கேன். நல்லாருக்கும். அந்த காஃபி வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அடுத்து பஷ்மீனா. ஸோ காஷ்மீரை சேர்ந்த பஷ்மீனா அண்ட் சாஃப்ரான் அப்படின்றதும், கேரளா மலபார் பெப்பர் அப்படின்றதும், ராஜஸ்தானை பார்க்கும்பொழுது கொட்டாதுரியா அப்படின்றதும், யூபியை பொறுத்தவரைக்கும் பனாசாரி, ப்ரோட்கேன் அண்ட் சாரி அப்படின்றதும் உள்ள வருது. ஓகே. புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஜிஐ டாக்ஸ்.